அரக்க அரசன் சூரபத்மன் ஒரு முறை கடுமையான தவம் செய்த தன் காரணமாக சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்றான். பெற்ற சக்தியால் உலகை ஆளத் தொடங்கினார். பதும கோமலையை மணந்து பல மகன்களை பெற்றான். விரமகேந்திரம் கடல்களில் உருவாக்கப்பட்ட நகரம் அவரது தலைநகராகவே மாறியது. மேலும் சூரபத்மன் தேவர்களை தொந்தரவு செய்ய தொடங்கினார். சூரபத்மன் இந்திரனை சிறையில் அடைத்தார். மேலும் இந்திரனின் மனைவி இந்திராணியையும் விரும்பினார். இந்திரன் சிவனின் மகனும் போர்க்கடவுளுமான முருகனின் உதவியை நாடினான். முருகன் தன் தூதனாகிய வைரவாகு தேவரை அரக்கனிடம் அனுப்பினான். இரணியனை தவிர சூரபத்மனின் அனைத்து மகன்களையும் முருகன் கொன்ற திருச்செந்தூரில் கடுமையான போர் நடந்தது. சூரபத்மன் கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டான். முருகன் அவரை 2 துண்டுகளாக பிரித்தார். அது கடவுளின் தெய்வீக வாகனங்களாக மாறியது, மயில் மற்றும் சேவல். முருகன் சூரபத்மனை வதம் செய்த நாள் அனைத்து முருகன் கோவில்களிலும் கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதற்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்திரன் தனது மகள் தெய்வ யானையை முருகனுக்கு திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து வைத்தார்.